தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. பாருங்க, ரட்சிப்பு, ரட்சிப்பை பாருங்க, கவனிங்க. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? பாவத்தில் இருந்து விடுதலை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய உருக்கமான இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதான் ரட்சிப்புன்னு சொல்லுது. அவருடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை என்ன செய்யறார்? ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் என்னது? ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்புனா என்ன? பாவத்தில் இருந்து உள்ள ஒரு விடுதலை. ரட்சிப்புனா என்ன? பாவத்தில் இருந்து உள்ள விடுதலை. ரட்சகர்னா யாரு? ரட்சகர்னா யாரு சொல்லுங்க? பாவத்தில் இருந்து விடுவிக்கிறவர், அவர்தான் ரட்சகர். அப்ப ரட்சகர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. வேதவசனம் சொல்லுது, வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல இந்த உலக ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல், இயேசு என்ற ரட்சகரே அல்லாமல், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்பட கட்டளையிடப்பட இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சகர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க கை உயர்த்துங்களேன். பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா? மாப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா கோவம் வந்துடும். என்ன வந்துடும்? அதாவது ரட்சிப்பு என்பது நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், இன்று ஜீவிக்கிறார், மீண்டும் என்னை கூட்டி சேர்க்க வரப்போகிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை உங்க உள்ளத்துல வச்சிருப்பது, பதிய வச்சிருப்பது, அவரை ஏற்றுக்கொள்வது, அவர் மேல பற்றுதலா இருக்கிறது, அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும். பாவத்திலிருந்து விடுபட்டாதான், பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் ரட்சிக்கப்பட முடியும். இன்னைக்கு ஜனங்கள் இந்த ரட்சிப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, பாதுகாப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் என்ன செய்யுது இருக்குது. இப்ப சங்கீதத்துல எல்லாம் தாவீது சொல்றாருல, என்ன சொல்றாரு? ரட்சிப்பு. இப்ப தாவீது காலத்துல இயேசு கிறிஸ்து வரல, ரத்தம் சிந்தல, மரிக்கல. எப்ப? தாவீது காலத்துக்கு பின்னாடி தான், தாவீது சந்ததியில தான் இயேசு அந்த வரலாறு பிரகாரமா வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த காலத்துல தாவீது ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்லாம் சங்கீதக்காரனை தாவீது எழுதி இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி, ஒரு ஆபத்தில் இருந்து சொல்லுவோம்ல, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, சீரியஸ் கண்டிஷனா இருக்கிறாங்க, அவங்கள டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு? செத்து போயிடுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு? ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் காப்பாத்திட்டாரு. காப்பாற்றணும்னா டாக்டர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸை என்ன செஞ்சிட்டீங்க? காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்கள விடுவிக்கிறது, பாதுகாக்கிறது, அவங்களை காப்பாற்றுகிறது தான் ரட்சிப்பு, ஆண்டவருடைய செயல். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எதுக்காண்டி கவலைப்படுறோமோ இல்லையோ, எதுக்காண்டி கவலைப்படணுமா? ரட்சிப்புக்காண்டி கவலைப்படணுமா? ரட்சிப்புக்காண்டி கவலைப்பட்டிருக்கீங்களா? யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்புக்காண்டி? பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக இல்லை, அது வேற காரியம். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அது வந்து ஆசை, அது வந்து விருப்பம். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் சந்ததி கர்த்தரை பற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது அது நம்முடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், அதனுடைய ஆசை. தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா? உங்களை ரட்சித்து இருக்கிறாரா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறாரா? உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரா? ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பிலே நீங்க நிலைத்து இருக்கிறீங்களா?
அந்த ரட்சிப்பை கணக்கு பண்ணுகிறீங்களா? அந்த ரட்சிப்பு என்ற ப்ராசஸ் அது நல்லா நடக்குதா? பாருங்க, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார்ல, மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டார். இப்ப மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்துட்டாரு. இப்ப அவர் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்முடைய ஆவியை பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவித்து ரட்சித்துட்டாரு. நம்முடைய ஆவிய பாவத்துக்கு உரிய தண்டனை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நம்மளை என்ன செஞ்சுட்டாரு? அவர் மரித்ததுனால நம்மளை விடுவிச்சு மீட்டுட்டாரு. இப்ப நம்முடைய ஆத்மா இருக்கு. ஒவ்வொரு நாள் நம்ம ஆத்மா வாழுது. பாருங்க, போன வாரம் ஒரு பாவமே நான் செய்யல அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. போன வாரம் என் வார்த்தையிலையோ என் செயல்லையோ என் செய்கையிலையோ ஒரு சின்ன பாவம் கூட நான் செய்யலன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப எல்லாரும் எங்க சர்ச்சுக்கு எப்படிதான் வந்து உட்காந்துருக்கீங்க? கொடுமையான பாவத்தை செஞ்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்கீங்க? வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க, சௌந்தர்யமா கை வைத்துறாங்க. எதுக்கு வைத்துறீங்க? பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்களா, பாவம் செய்யாம உட்காந்துருக்கீங்க? ரெண்டுமே தானா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த இப்ப பாவம் செய்யறோம் பாருங்களேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஏசப்பா, இல்லைன்னா நேற்று பாவம் செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே ஏசப்பா என் பாவத்தை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தெரியாம டென்ஷன்ல பேசிட்டேன், ஏதோ தவறுதலா நடந்துட்டேன், ஆண்டவரே தெரியாம இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன். இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், இத செய்யாம இருக்க பிரயாசப்படுறேன், எனக்கு இருப்பதாங்க உங்க வழியில நடத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ற பாருங்க. அப்போ ஒரு ரட்சிப்பு நடக்குது. என்ன ரட்சி தெரியுமா? நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுது. அப்ப இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆத்மா தினந்தோறும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு கொண்டு. யாராவது ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படுவேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் பாவத்தின் தண்டனையிலிருந்து, சாபத்தின் தண்டனையிலிருந்து. இப்ப தினந்தோறும் பாவம் நமக்கு எதிரான, அதான் பாருங்க எபிரேயர்ல சொல்றாரு பாத்தீங்களா, நமக்கு விரோதமாய் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற. நம்ம ரோட்ல பேசாம போனாலும் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், நம்ம வாயை என்ன செய்வான், கிளறுவான். கிளறும் போது நம்ம என்ன செய்வோம், பொறுமையா இருக்குன்னு நினைப்போம். சில நேரத்துல என்னடா அளவு மீறி, இப்பெல்லாம் பாருங்க மனசாட்சிங்கிறதே என்ன கிடையாது. நம்ம நாட்டுல மனசாட்சிங்கிறதே கிடையாது. எல்லாம் மறைச்சு போச்சு. எல்லாம் நிலைமையெல்லாம் பார்க்கும்போது, இந்த தேசம் போகிற நிலைமையை பார்க்கும்போது, ஜனங்கள் நிலைமையை பார்க்கும்போது, ஜனங்களுடைய பேச்சுக்கள் காரியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிலம் மாறணும், இந்த தேசம் சமாதானமா இருக்கணும். அப்போ தினந்தோறும் நான் இன்னைக்கு பாவம் செய்யறேன், அன்றுவரை நான் மன்னியும் கேட்கிறேன், என்னை மன்னிச்சிடுறாரு. மறுபடியும் நான் விழுந்து அதான் பவுல் சொல்றாரு, நான் அல்ல எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்தது. நான் விரும்புகிறத செய்யாம, நான் விரும்பாததை நான் எனக்கு அறியாம என்ன செஞ்சிடறேன். நான் விரும்புறேன், நான் நல்லா வாழணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேலை வாசிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், சபையில ஊழியத்துல கூட்டங்கள்ல கலந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமா இந்த தேசத்துல ஓடணும், 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால அதனால என்ன செய்ய முடியல, போக முடியல. விழுந்துடுறேன், இடறிடுறேன், தவறிடுறேன். ஏன்னா என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தின் வல்லமை என்னோடு கூட என்ன செய்யுது, போராடி கொண்டு. அதுல இருந்து ஆண்டவர் தினந்தோறும் ரட்சிக்கிறார். அதுல இருந்து ஆண்டவர் தினந்தோறும் நம்மளை காப்பாற்றுகிறார், நம்மளை கழுவுறாரு. அவருக்கு ஏற்ற விதத்துல நம்மளை விடுதலையாக்கிட்டே இருக்கிறாரு.